مرحبا أزكى الرجال. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தொடர் 83. மிக சிறந்த ஒரு வியாபாரத்தை முறை நம்பிக்கையாளர்களுக்காக அல் குர்ஆன் பரிந்துரைக்கிறது. அப்படி பரிந்துரைக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்பிக்கையாளர்களை அழைத்து பேசுகின்றான். யா ஐயுஹல்லதீன ஆமனு ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம். வேதனை தரக்கூடிய, நோவினை தரக்கூடிய, வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு, அது என்ன வியாபாரம் தெரியுமா? தூமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவையும் தூதரையும் நீங்கள் நம்பிக்கை கொள்வதுதான் அந்த வியாபாரம். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், வதுஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும், உங்களுடைய உடலாலும் செல்வத்தாலும் அல்லாஹுடைய பாதையிலே நீங்கள் அறப்போர் செய்வது. இந்த இரண்டு தான் மிக சிறந்த வியாபாரம். ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ, உங்களுக்கு இவை சிறந்ததாக இருக்கும். இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அப்படி ஒருவேளை அந்த இரண்டும் உங்களுடைய வாழ்வில் கிடைத்து விட்டால் அல்லாஹ் சொல்கின்றான், யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான். வயுத்ஹில்கும் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹாரு, கீழே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவனபதிகளிலே உங்களை அவன் பிரவேசிக்க செய்வான். வமசாகின தொய்யிபத்தன் ஃபி ஜன்னாத்தி அதன், அன்றியும் நிலையான சொர்க்கச்சோலைகளிலே நல்ல இருப்பிடங்களிலும் உங்களை அவன் புகச் செய்வான். லாலிகல் ஃபௌசுல் அதீம், லாலிகல் ஃபௌசுல் அதீம், அதுதான் மகத்தான வெற்றியாகும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஓஹ்ரா, வேறொன்னும் இருக்குது. துஹிப்பூனஹா, அதை நீங்க விரும்புறீங்க. வேற ஒண்ணு இருக்குது, இன்னொன்னும் இருக்குது. அந்த வியாபாரத்தை நீங்க செஞ்சா அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறான். அது என்னன்னு சொன்னா துஹிப்பூனஹா, அதை நீங்கள் விரும்புகிறீர்கள். அது என்னன்னா நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப், அதுதான் அல்லாஹ்வுடைய உதவி. வ ஃபத்ஹுன் கரீப், அது சமீபமாகத்தான் அல்லாஹ்வுடைய வெற்றி இருக்கிறது. வபஷ்ஷிரில் முஃமினீன், என்று நபியே நீங்கள் மூமின்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான். இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மூமின்களுக்கான ஒரு பெஸ்ட் பிசினஸ் என்ன செய்யறான்? அறிமுகப்படுத்த. அப்படி அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த வியாபாரத்தினால அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் பாவ மன்னிப்பு, அல்லாஹுடைய புறத்தில் இருந்து சொர்க்கச்சோலை, அதே போன்று அல்லாஹுடைய புறத்தில் சொர்க்கச்சோலையில் அவனுடைய சொர்க்கத்தில் உள்ள வீடுகள், இப்படியான பாக்கியங்களை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிறான் என்று சொல்லி அல் குர்ஆன் பேசுகின்றது. இதுல முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்கணும். இதுல ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். நீங்க செய்ய வேண்டிய வியாபாரம் ரெண்டு. ஒண்ணு நம்பிக்கை கொள்வது அல்லாஹுவையும் தூதரையும், இன்னொன்று என்னவென்று சொன்னால் துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில உடலாலும் செல்வத்தாலும் போர் புரிவது என்கின்ற ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். ஒண்ணு இஸ்லாமிய ஆட்சியிலிருந்து அந்த போர் அறிவிக்கப்பட்டால்தான் நமக்கு என்ன செய்யும்? கடமையாகும். ஆனா முதல்ல உள்ளது எப்போதுமே கடமை. நம்பிக்கை இருக்குதே, இறை நம்பிக்கை, அல்லாஹ்வின் தூதரையும் நம்பிக்கை கொள்வது, எப்போதுமே அந்த கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நம்பிக்கை கொண்ட காரணத்திற்காக வேண்டி மட்டுமே என்ன செய்யறான்? மறுமை நாளிலே இந்த பாக்கியங்களை கொடுக்கிறான் என்றால் நம்ம நம்பிக்கையை ஸ்ட்ராங் ஆக்கணும். அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை, தூதர் மீதான நம்பிக்கை, இன்னபிற காரியங்களின் மீதான நம்பிக்கையை உறுதியாகவும் வலுவாகவும் சந்தேகம் இல்லாமல் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற பாடத்தை இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த தொடரிலே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.